தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். எல்லா சூழ்நிலையில் மேலும் ஆளுகிறவர்கள். ஒரிஜினலாக அப்படி தான் உண்டாக்கி இருந்தார், நடுவில் கெட்டு போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை உண்டாக்கி புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று கொடுத்து அதில் முழுதும் வாக்குத்தத்தங்களால் நிரப்பி விசேஷத்தை வாக்குத்தத்தங்கள் அதை சொல்லி அதை கொடுத்தவர் அதற்காகவே செத்து உங்களுக்கு சொந்தமாக்கும்படியாக உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சல வீற்றிருந்து உங்களை ஆளுகிறவர்கள் ஆக்குகிறது தான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. செட்டைகளா மாறைத்து காத்திடுவீரே, கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் அனைத்தையும் நீராளும் தேவா, அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என் உள்ளமே இளை வல்லமை நம்பியே, கடலலைகள் சீரும் போது இடுவேனும் ஓடு நான், அனைத்தையும் நீராளும் தேவா, அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் வல்லமை நம்பியே, கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேனும் ஓடு நான், அனைத்தையும் நீராளும் தேவா, அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவே உம்மோடு நான், அனைத்தையும் நீ ஆளும் தேவா, அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் மதுரையில் போதகர் சாம்பி செல்லத்துறை வெற்றி வாழ்வு கருத்தரங்கில் பேசுகிறார். நாள் அக்டோபர் 23, 24 செவ்வாய் மற்றும் புதன். நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3.
புதிய ஏற்பாடுங்கிறது விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் அடங்கிய விசேஷித்த உடன்படிக்கை. இது இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையில் மறித்து இந்த உடன்படிக்கையில் எழுதியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் காரியங்கள்லாம் உனக்கு சொந்தமாகும்படி அவர் சிலுவையில் மறித்திருக்கிறார். இதுதான் பைபிள்னு எனக்கு முதல் முறை நான் அப்படிலாம் யோசித்ததே கிடையாது. நாங்கள் குட் ஃப்ரைடேன்னு கோயிலுக்கு போனோம், 7 வார்த்தைகளை சொன்னாங்க. அதே 7 வார்த்தை தான் அடுத்த வாரம் பரிசுன்னு சொன்னாங்க. சரி, அவர் என்னமோ தொங்குனாராம், 7 வார்த்தையை சொன்னாராம். அந்த 7 வார்த்தையை கேட்டுட்டோம். நாங்களும் அவருக்காக கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு அவர் இப்படி தொங்குனாருன்னு சொல்லிட்டு அவருக்காக 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அன்னைக்கு பூரா சாப்பிடாமல் இருந்துட்டு 3 மணி வரைக்கும் எல்லாம் பண்ணோம் பாருங்கள். சில நேரத்தில் நாங்கள் 40 நாள் கூட சாப்பிடாமல் இருந்தோம். கறி மீன் சாப்பிடாம இதெல்லாம் அவர் சிலுவையில் மறிச்சாரு, எல்லாம் பண்ணார், நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் போனோமே ஒழிய அவர் எதுக்காக மறிச்சார், என்னத்தை கொடுக்கும்படியாக மறிச்சார், என்னத்தை கொடுத்துருக்கிறாருன்னு அப்படியெல்லாம் யாரும் சொன்னதே கிடையாது. அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார், நீ அவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. பாருங்கள், நான் ஒரு புதிய இடத்துக்கு போன பிறகு அவங்க புது விதமாக போதிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, நீ கஷ்டப்படணும்னு அவர் கஷ்டப்படலை, நீ நன்றாக இருக்கணும்னா அவர் கஷ்டப்பட்டார். அவர் பட்ட பாடுகள்லாம் உனக்காக, அவர் செத்தார். ஏன்? அவர் எழுதி வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உனக்கு சொந்தமாகட்டும்னா அவர் செத்தார் அப்படின்னு போதிக்கிறத முதல் முறையாக நான் கேட்டேன். பாருங்க, கேட்டதிலிருந்து எனக்கு ஏற்றம்தான். அதை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு என்னமோ என் உள்ளம் சொல்லுது, இதுதான் கரெக்ட், இதுதான் சரி. எனக்காக அவர் செத்தார், எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படியாக. ஏன் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும்? ஏன்னா அப்படித்தான் கடவுள் முதல்ல உண்டாக்கி இருந்தார் மனுஷனை. எல்லாத்தையும் அவன்கிட்ட தான் கொடுத்தாரு. அவன் தான் கெடுத்து விட்டான். எல்லாத்தையும் கொண்டு போய் பிசாசின் கையில் கொடுத்துட்டு வந்துட்டான். அவன் அதை திருப்பி பெற்றுத்தரும்படியாக தான் இயேசுவாகி தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. கடவுளுடைய நோக்கம் எப்பவுமே எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பது தான் அவருடைய நோக்கம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், எல்லாம் உங்களுடையது. அவர் சொல்றாரு, வாசிருக்கீங்களா? எல்லாம் உங்களுடையது. ஆனால் அந்த வசனம் மட்டும் நாங்கள் சொல்றது இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் சில வசனங்கள்லாம் ஒதுக்கிட்டோம், அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. மலையை பார்த்து பேசுறது, கோ டெல் இட் ஆன் த மவுண்டன் பாடணும். கோ டெல் த மவுண்டன் டு கோன்னு பாடினதே கிடையாது. நாங்கள் ஒரு கிறிஸ்மஸுக்கும் கோ டெல் இட் ஆன் த மவுண்டன், கோ டெல் இட் ஆன். அடுத்த வருஷம் வந்தால் திருப்பியும் கோ டெல் இட் ஆன் த மவுண்டன் தான். that Jesus Christ is born. இந்த go tell it on the mountain பாட்டு நல்லா தெரிஞ்சது. ஆனா go tell the mountain to go. மலையை பார்த்து நீ போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி யாரும் போதிச்சதே? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்பவும் go tell it on the mountain தான் ஓடிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நானும் பார்க்குறேன். கொஞ்சம் மாற்றி மலையே நீ விலகி போன்னு கொஞ்சம் பாடினா அவ்வளோ நல்லா இருக்கும். அது என்ன பாட்டு? அது இது என்ன? அது இயேசு சொன்னது. அது அப்படியே பாட்டா பாடினா என்ன? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிட்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ரொம்ப அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா அதுக்கு தான் வந்தார், அவரை போல என்னை மாற்றும்படியா வந்தார். அவர் சொல்றாரு, மலையை பார்த்து நீ சொல்லுன்னு. நம்ம மலை மேலே நின்றுட்டு எனக்கு சொல்றது அதுலேயே இருக்கிறோம். கொஞ்சம் மாற வேண்டியது, நிறையவே மாற வேண்டியது இருக்குது. இருக்கீங்களா? அப்போ அதை கேட்ட உடனே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது புதிய ஏற்பாட்டை இனிமேல் விடக்கூடாது, இனிமேல் இந்த புதிய ஏற்பாட்டை விடக்கூடாது. எனக்கு ஒருத்தர் அந்த ரோமர்கள் நிருபத்தை போதிச்சார் பாருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் போதிக்கும் போது இந்த ஆங்கிளில் தான் அவர் போதிக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது இப்படி சொல்கிறாரு பைபிளில்? இதெல்லாம் எனக்காக கர்த்தர் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான். எல்லா விதத்திலும் பார்த்தா, ஆவிக்குரிய விதத்தில் எல்லா விதத்துலையுமே எனக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நான் பார்த்ததே கிடையாது பாருங்கள். உண்மையை சொல்கிறேன். நானும் ஒரு தடவை சபை திறந்தும் போதும் உள்ளே வந்தேன். 3 நேரத்தில் தான் வெளியே போவேன். கடைசியாக ரெகுலராக போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாளும் இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு யாரும் சொன்னதே
கிடையாது. நல்ல காலம். இன்னைக்கு கூட நான் கர்த்தரை எப்போதும் நான் துதிக்கிறேன். ஏன்னு சொன்னால், எப்படியாவது அதை கேட்கும்படியாக என் காதில் வந்து விழும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாரே, அதுக்கு 1000 கோடி நன்றி. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு, அவர் வச்சது மட்டும் இல்லை, கையில் என்ன பண்ணியிருக்காரு, உயிரை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, மீடியேட்டராக, இன்டர்செசராக, அட்வொகேட்டாக போய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இதில் சொல்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் அப்படி இருக்கிறார். இருக்கீங்களா? யார் அட்வொகேட்னா, யார் செத்தாரோ அவரை உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். வேற ஏதாவது கதை பேசக்கூடாதுன்னு. வேற யாராவது வந்து இல்லை அதெல்லாம் கொடுக்கப்படல அப்படின்னா சொல்ல, இல்லை நான் தான் கொடுத்தேன். நானே சொல்கிறேன், நான் தான் அட்வொகேட்டு, நான் தான் கொடுத்தவர், நான் தான் சொன்னவர், வேற என்ன வேணும்? ஒன்றும் பேசவே முடியாது. அதனால தான் வேத வசனம் திரும்ப திரும்ப சொல்லுது, அவர் மத்தியஸ்தர், அவர் நமக்காக வழக்காடுகிறவர், அவர் நம்முடைய பரிந்து பேசுகிறவர்னு சொல்லுது. அவர் செத்தது மட்டும் இல்லாமல் அவரே உயிரோடு வந்து, அவரே நம்ம அட்வொகேட் ஆகி, அவரே நம்முடைய மத்தியஸ்தராகி, அவரே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாக அவர் நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்கள் தோற்கவே முடியாது. தோக்கவே முடியாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு வக்கீலை வச்சுட்டு தோக்கவே முடியாது. சாதாரண வக்கீல் இவர், இவர்கிட்ட மறுப்பு பேசவே முடியாது. தோக்க சான்ஸே கிடையாது. இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த உயிலை பற்றியே நிறைய பேருக்கு தெரியல. இந்த உயிலை பற்றியே நிறைய பேருக்கு தெரியல. தான் பாருங்க, அந்த காலத்தில் ஒரு கதையை வாசித்தேன் நான், ஸ்பர்ஜனை பற்றி. அந்த காலத்தில் ஸ்பர்ஜனை பற்றி என்னென்ன எழுதியிருக்குதோ அதெல்லாம் வாசிப்பேன் நான். முதல்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்த அவருடைய கதை. அவர் சரித்திரத்தில் என்னென்ன யார் யார் எழுதுனா எல்லாத்தையும் தேவி வாசித்துறது. அதில் ஒரு கதை வாசித்தம் பாருங்கள். ஒரு பாட்டியம்மா சாக கிடக்கிறாங்க, ஏழை ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாராம் பாருங்கள். அவருக்கு சபையில் 10,000 பேர் இருக்கிறாங்க. இந்த பாட்டியம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த ஏழை பாட்டியம்மா வீட்டில் போய் சாக கிடக்கிற இந்த பாட்டியம்மாவை பார்த்துட்டு வரணும்னு போனால், அந்த அம்மா அவ்வளோ தரித்திரத்தில், பரம தரித்திரத்தில் ஒரு மூலையில் முடங்கி கிடக்குதான். அப்படி வீடெல்லாம் பால் அடைஞ்சு எடிகிற மாதிரி இருக்குது, அதில் கிடக்குது. சரி, அந்த அம்மா பார்த்துட்டு ஒரு ஜாமம் பண்ணிட்டு வரலான்னு போனவர் சுற்றி முற்றி பார்த்தாலும் செவுத்தில் நம்ம தொங்கிட்டு இருந்துருக்குது. செவுத்தில் தொங்கிட்டு இருந்து பார்த்து இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த அம்மா கேட்டாரான், என்னம்மா இதுன்னு சொன்னிச்சா. பெரிய பணக்கார ஒருத்தர் ரொம்ப நாள் வேலை செஞ்சேங்க, அவர் சாகிற நேரத்தில் என்னத்தையும் எழுதி வச்சிருந்து உயிர் போகிற நேரத்தில் இதை தூக்கி என்கிட்ட கூட்டி வச்சுக்கொண்டு கொடுத்தாரு. அதை பத்திரமா எடுத்து அவ்வளோ பெரிய மனுஷன் கொடுத்தாருன்னு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கிறேன் சொன்னாரான். அடக்கடவுளை, ஏமா அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய பணக்காரன், தன் சொத்தில் ஒரு பங்கை உனக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதை வச்சு இவ்வளோ நாள் தொங்க கிடக்குது, நீ பசி பட்டினியில் இங்கே செத்துக்கிட்டு கிடக்குற. இதில் என்ன எழுதிருக்குன்னு தெரியாதா உனக்கு? நான் எனக்கு தெரியாதுங்க, அவர் அவ்வளோ பெரிய மனுஷன் கொடுத்தாருன்னு மாட்டி வச்சிருக்கிறேன். நிறைய பேர் பைபிள் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. பைபிளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செல்ஃப் வச்சு அதை இப்படி வச்சு, இதுக்கு 2 சைட்லையும் 2 டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சு, அது எல்லாம் பண்ணி வச்சு, அதுக்கு முன்னால் டெய்லி நின்று ஒரு வணக்கம் போட்டுக்கிட்டு அதை எடுத்து முத்தம் கொடுக்குறதும், இது இப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரியல. என்னமோ அவர் கொடுத்துட்டு, எல்லாருக்கும் ஒன்று இருக்குது, நமக்கும் ஒன்று இருக்குது. நம்முடைய புனித புஸ்தகம், இதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய மரியாதையை நம்ம செலுத்திடுவோம் அப்படின்னு நிறைய வீட்டில் சொல்லுவாங்களே, போகிறப்ப அந்த பைபிள் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. எல்லாருக்கும் தெரியுது. எத்தனை முத்தம் கொடுத்தும் ஒன்றும் ஆகலை. ஏன்னா ஒருத்தர் செத்து 100 கோடி வச்சுட்டு போயிருது, அது பத்திரத்தை கொடுத்துட்டு போனால் அதை முத்தம் கொடுத்துட்டு இருந்தா எப்படி? அதை எடுத்துகிட்டு போய் இருக்கிறதுலே பெஸ்ட்டு லாயராக பிடிச்சி இந்த 100 கோடியை எப்படிங்க கேஷ் ஆக்குறதுன்ற விஷயத்த கவனிக்க வேண்டும். கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேலையை பார்க்கணும். இதை எப்படி சொந்தமாக்குறது, இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் எப்படி நமக்கு சொந்தமாகிறது, எங்கே போகணும், என்ன பண்ணணும், வேலையை ஆரம்பிக்க வேண்டாமா? அதை பண்ணாமல் இது முதல்ல அதை வாசிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும், அதை ரொம்ப பத்திரமா வைக்கணும். அது மேலே தான் கவனம் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, வேத வசனம் அப்படிப்பட்டது. இனிமேல் வேத வசனத்தை எடுக்கும்போது அப்படி எடுங்க.
ஏதோ ரிலீஜியஸ் புக்கு மாதிரி நான் ஏன் ஒரு 2 அதிகாரம் வாசித்தர்றேன் நான் அப்படின்னு எடுக்க வேண்டாம். இது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்களை குறித்த உயிலாக இருக்கிறது. இதை உங்களுக்கு சொந்தமாக்கும்படி அவர் செத்தார் மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழுந்து வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். திஸ் இஸ் இன் எஃபெக்ட் நவ். இது இப்பொழுது அமலுக்கு வந்திருக்கிறது. இது வந்து இப்போ செல்லுபடியாகும். ஹலோ, செல்லுபடியாகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதாங்க முக்கியம். ஒருத்தர் சொல்றாரு, அது பைபிள்லாம் வந்து நடைமுறையே பேசணும் பிரதர். பைபிள்ல என்னமோ அடக்கடவுள பைபிள் எழுதியிருக்கிறது தான் நடைமுறை. இது செல்லுபடியாக சட்டப்படி இது சில பரலோகத்தின் சுப்ரீம் கோர்ட்டு இதை சீல் பண்ணி இது எப்படித்தான் சொல்லி முடிவு பண்ணி இருக்குது. அந்த அத்தாரிட்டியில் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமா செல்லுபடி ஆகும். இருக்கீங்களா? அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவம்னா என்னன்னு புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு மதம் கிடையாது. அது ஏதோ நல்ல வாழ்க்கை முறையை போதிக்கிற ஒரு மார்க்கம் கிடையாது. இது ஏதோ மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்குற ஒரு காரியம் கிடையாது. இது வந்து கடவுளோடு கூட மனுஷனுக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய இணைப்பு. கடவுளும் மனுஷனும் ஒன்றாகி விடுகிறார்கள். கடவுளும் மனுஷனும் ஒன்று என்று ஆகிவிடுகிறார்கள். அப்போ என்ன என்ன எழுதியிருக்குது பார்ப்போம். திருப்புங்க, கொலோசையருக்கு திருப்புங்க ஒரு நிமிஷம். யோவானுக்கு அப்புறம் வரும். கொலோசையர் 1ஆம் அதிகாரம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13, 12 வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்குது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இருக்கீங்களா? நீங்க யார்? நீங்க யாருன்னு என்ன சொல்லியிருக்குது? நீங்க இன்னும் பிசாசுக்கு அடிமை கிடையாது. நீங்க இன்னும் பாவத்துக்கு அடிமை கிடையாது. ஏன்னா அதுதான் இங்க சொல்லியிருக்குது. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது. இதெல்லாம் பெற்றவர்கள். நீங்க பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்குது. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தமது குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு மீட்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது. இவைகளெல்லாம் பெற்றவர்கள் நீங்கள். பிசாசனுடைய அதிகாரமும் ஆதிக்கமும் முறிக்கப்பட்டு விட்டது. உங்கள் மீது பிசாசுக்கு இருந்த அதிகாரம் ஆதிக்கமும் முறிக்கப்பட்டு விட்டது. பிசாசு என்றென்றும் தோற்றவனாக, eternally defeated and conquered, அவன் இருக்கிறான். நீங்கள் என்றென்றைக்கும் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் மேல பிசாசுக்கு எந்த விதமான அதிகாரமோ எந்த விதமான வல்லமையோ பிசாசுக்கு கிடையாது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது ரொம்ப டெவலப் பண்றது ரொம்ப முக்கியம். இது உயில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன உயில் சொல்லுது? என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுது, நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன். இப்போ இது நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் பாருங்க. நிறைய பேர் ஆறு செய்வினை வச்சுட்டாங்க, இது பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க. இதே தான் பிரச்சனை பாருங்க. இவங்களுக்கு இவங்க பிரச்சனை தீரவே தீராது. இவங்க பிரச்சனையெல்லாம் அட்டன் பண்ண போனோன்னா நம்மள ஒரு மந்திரவாதி ஆக்கிடுவாங்க. இவங்க பிரச்சனை தீரவே தீராது. ஏன்னா இவங்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கைனா என்னன்னு விளங்கலை, இதில் என்ன கிடைச்சிருக்குன்னு விளங்கலை. இதில் என்ன கிடைச்சிருக்குது? பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்குது. இயேசுவின் ரத்தத்தினால அது உண்டாயிருக்குது. அதனால் நான் பாவி இல்லை, பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி ஒளியின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்திருக்கேன். இருளின் ராஜ்யத்துக்கு என் பேரில் அதிகாரமே கிடையாது. அப்போ விசுவாசிகள் சும்மா அந்த பேச்சை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது பாருங்க. இது பிசாசு, பேய், அது இது, இதே பேச்சில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருந்தால் மாற்றிக்குங்க உங்களே. அப்படிப்பட்ட சிலர் இருக்கலாம். ஒருவேளை
ஒருவேளை தெரியாமல் அப்படி இருந்திருக்கலாம், யாரும் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். சொல்லாதனால தான் அப்படி இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர். தெரிஞ்சால் மாறிடுவாங்க. நானும் சொல்லாத காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அப்படி தான் சொல்லிட்டாங்க, உனக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு. பரீட்சையில் ஃபெயில் ஆனால் கூட சொல்லுவாங்க, யாரும் என்னமோ வச்சுட்டாங்க. ஒன்றும் வைக்கல, இங்கே ஒன்றும் வைக்காதனால வந்தது. ஒழுங்கா படிக்க ஆனால் அந்த இதை மாறிடுச்சு பாருங்க. எனக்கு பிறகு மாறி எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, பிசாசுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அந்த ராஜ்யத்திலேயே இல்லை, அந்த மண்டலத்திலேயே இல்லை. நான் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேன். இந்த எண்ணத்தினால் உங்களுடைய மனம் நிரம்ப வேண்டும். அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, அவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. பொல்லாங்கன் நம்மை தொடான் என்றே எழுதியிருக்குது பாருங்க. திருப்புங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கன் என்னை தொடான். நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா? புது சிருஷ்டியா இருக்கிறீங்களா? பழையவெல்லாம் ஒளிந்து போயிடுச்சா? இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்களா? பாவ மன்னிப்பாகி மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்குதா? உண்டாயிருக்குதுன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிசாசுன்னு பேசுறதை விடுங்க. பொல்லாங்கன் உங்களை தொடான் என்று எழுதி இருக்குது. தொடான்னா தொட முடியாதவனால, தொடான் என்று எழுதி இருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த காரியங்களை நம்முடைய மனதில் வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை காமிச்சிடுறேன், பிறகு நம்ம அடுத்த வாரம் தொடருவோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். உங்களுடைய உயிரில் என்ன சொல்லியிருக்குது, நீங்கள் யாருன்னு சொல்லியிருக்குது? 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஆதாம் மூலமாக பாவம் வந்தது, மரணம் வந்தது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, ஹலோ நல்லா சொல்லுங்க, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே, மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அது உண்மையா இருக்குமானால், இந்த ஒரு மனுஷனுடைய தியாகத்தின் மூலமாக, இந்த இயேசு என்கிறவருடைய மரணத்தின் மூலமாக கிருபையின் பரிபூரணத்தை, நீதியின் ஈவை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து என்ன பண்ணுவாங்களாம்? ஆளுவார்கள். எத்தனை பேர் ஜீவனை அடைந்து ஆளுற ஜாதி? ஆளுகிறவர்கள், ஆளுவார்கள். அப்ப நீங்க யார்? நீங்க என்னவா இருப்பீர்கள், என்னவா இருக்க வேண்டும் என்பதை வாசிக்கணும்னா எங்க வாசிக்கணும்? இங்கேதான் வாசிக்கணும். ஆளுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆளுகிறவர். அது விசுவாசிங்கள். எல்லா சூழ்நிலையில் மேலும் ஆளுகிறவர்கள். ஒரிஜினலாக அப்படி தான் உண்டாக்கி இருந்தார், நடுவில் கெட்டு போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை உண்டாக்கி புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று கொடுத்து அதில் முழுதும் வாக்குத்தத்தங்களால் நிரப்பி விசேஷத்த வாக்குத்தத்தங்கள் அதை சொல்லி அதை கொடுத்தவர் அதற்காகவே செத்து உங்களுக்கு சொந்தமாக்கும்படியாக உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து உங்களை ஆளுகிறவர்கள் ஆக்குகிறது தான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போ பைபிள் எப்படி படிக்க போறீங்க? பைபிள் இல்லாதவங்க முதல்ல போய் வாங்குங்க. கடைக்காரங்களே பார்க்கணும், என்ன அவ்வளோ அவசரமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்களே. முதல்ல போய் வாங்குங்க. படிக்காதவங்க படிக்க ஆரம்பிங்க. குறிப்பாக அந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது பாருங்கள், அங்கே படிங்க. செத்து உயிரோடு எழுந்த பிறகு என்ன சொல்லியிருக்குது அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. அதை ஏன்னு சொன்னால் அங்கே தான் நீங்கள் இருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அங்கே இருக்குது. ரொம்ப கவனமாக செலுத்துங்க. நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதிலே நாங்கள் யார்,
நாங்கள் என்னவாய் இருக்க முடியும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் என்னவாய் இருக்க முடியும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாடு ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆட்கொள்ளட்டும், நிரப்பட்டும், வெற்றியை உண்டாக்கட்டும், இவர்களை ஆளுகிறவர்களாக அது ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். மதுரையில் போதகர் சாம்பி செல்லத்துரை வெற்றி வாழ்வு கருத்தரங்கில் பேசுகிறார். நாள் அக்டோபர் 23, 24 செவ்வாய் மற்றும் புதன். நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம்.